வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சனாதன வழக்கு முடிவுக்கு வராமல் தற்பொழுது ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் நாளை காலை 10:30 மணி அளவில் ஆஜராகவில்லை என்றால் அவரை பிடிவாரண்ட் மூலமாக தமிழகத்தில் காவல்துறையினர் கைது செய்வார்கள் என்றும் இதன் மூலமாக நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அமைச்சர் பதவி கூட பறிபோக வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மேடையில் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் வாய்க்கு வந்ததை உளறி கொட்டிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான சிக்கலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொரு பேச்சுக்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகளின் காரணமாக திமுகவிற்கு எதிர்ப்பாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பாதிப்புகள் இருக்கிறதோ இல்லையோ, வடமாநிலங்களில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தினம்தோறும் ஒவ்வொரு அறிவிப்புகளும் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 24 வழக்குகளுக்கு மேலாக இந்தியா முழுவதும் உள்ள நீதிமன்றத்தில் சனாதன வழக்கு பற்றியான தொடர்பு விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அந்த மனுவும் தற்பொழுது நிராகரிக்கப்பட்டுவிட்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அனைத்து நீதிமன்றத்திலும் நேரடியாக சென்று ஆஜராக வேண்டும். அவரது குற்றங்கள் உறுதி செய்யப்பட்டுவிட்டால் அந்த மாநில காவல்துறையினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யலாம். மேலும் ஜாமீன் வழங்குவதோ அல்லது புறக்கணிப்பதோ அந்தந்த நீதிமன்றத்தை சார்ந்தது என்றும் அதை எதிர்த்து டெல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது விருப்பம் என்பதையும் உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வெளியிட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது உச்சநீதிமன்ற வழக்கு மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவும் தற்பொழுது கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக ஆஜராக வேண்டிய காரணத்தினால் நாளை காலை ராஜஸ்தான் செல்ல உள்ளதாகவும் இதனால் தமிழகத்தில் அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. பல முறை கூறியும் வாய்க்கு வந்ததை மேடையில் கூற வேண்டாம் என்று மூத்த அமைச்சர்கள் கூறியபோது கூட அதில் கேட்டுக்கொள்ளாத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது விமர்சனம் செய்து தமிழகத்தில் உள்ள திமுகவின் பெயரை கெடுத்துவிட்டார் உதயநிதி என்ற அவப்பெயரும் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது.